friends, welcome to Deep Twin channel. இந்த வீடியோல நாம இந்த basket உடைய tutorial எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நான் பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் வயர் வச்சும் அதுக்கப்புறம் மேலே வந்து கிராஸ் கட்லையும் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன். கிராஸ் கட்டில் நார்மல் நாட்டும் அண்ட் பிஸ்கட் நாட் ரெண்டு நாட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்கெட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் பேஸில் வந்து அகல வாக்கில் 12 நாட்டும் நீல வாக்கில் 24 நாட்டும் நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வயர் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த 24 அப்புறம் 12 இப்படி மேக் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரும். கீழே வந்து ஃபுல்லாக ப்ளூ கலரில் ரன்னிங் வயர் வச்சு மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு ரன்னிங் வயர் வராது. ப்ளூ அந்த பிங்க் கலர் வயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த 4 வயரை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். பிங்க் கலர் வயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் நாட் வந்து இப்படி மேக் பண்ணிக்கணும். ஒரே வருதில் மட்டும் நார்மல் நாட் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் சுற்றிலையும் இந்த பிங்க் வந்து ஒரு ரவுண்ட் இப்படி வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வர்ற இந்த 4 வயர் இந்த இடத்துல வந்து ஒரே கலர் ஜாயிண்ட் ஆகும். அதை வந்து எடுத்து ஒரு பிஸ்கட் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வர மிச்சம் உள்ள வயர் வந்து இப்படி சுற்றியும் உங்களுக்கு பார்டர் மாதிரி பிங்க் கலர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மேக் பண்ணிக்கணும் நார்மல் நாட் வச்சு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பிஸ்கட் நாட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் பார்டர் மாதிரி பிங்க் கலர் வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே கிராஸ் நாட்டில் எல்லாமே மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணதில் எனக்கு 8 பிஸ்கட் நாட் கிடச்சிருக்கு. அப்புறம் ஃபைனலாக நான் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்கட் நாட் ஃபுல்லாக 8மே மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் வந்து நார்மல் நாட் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஃபுல்லாக நார்மல் நாட்டும் அப்புறம் சுற்றியில் பார்டர் வந்து பிங்க் கலர் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைனை வந்து உள்ளபடி மடக்கி சொருகியிருக்கேன். மடக்கி சொருகிட்டு எக்ஸஸ் உள்ள எல்லா வயருமே இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டாச்சு. குச்சி சொருகி இருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டாட் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 8.25 அடியில் ப்ளூ கலர் வயரில் நான் 24 வயர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ரன்னிங் வயராக யூஸ் பண்ணி 24 வயரை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் சென்டர் வந்து நீங்கள் 2 லைன் நீங்கள் அடுத்தடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடையாளத்துக்காக. இந்த சென்டர்லேருந்து மேலே 5 லைனும் சென்டர்லேருந்து கீழே 5 லைனும் பேஸ் வந்து மொத்தம் இந்த இதுக்கு 12 லைன் மேக் பண்ணணும். அப்போ தான் இந்த பேஸ்கெட்டுக்கு டிசைன் உங்களுக்கு சரியாக வரும். 24 வயரு கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து 12 லைன் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் குச்சியும் சொருகியிருக்கேன். அப்புறம் இந்த மார்க் வந்து அடுத்தது தேவையில்லை. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்ஸ் மேக் பண்ணும்போது தான் இந்த மார்க் 2 இதை நீங்கள் 2 லைன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டதுக்கப்புறம் மேலே 5 லைனு கீழே 5 லைனு கரெக்டாக போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நாட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பேஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் வர மேலே வந்து நம்ம வந்து இன்னொரு கலர் ஜாயின் பண்ணோம். எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக. இந்த இது வந்து பேஸ் வந்து உங்களுக்கு பேஸ் வந்து நார்மலும் மேலே வந்து கிராஸ் கட்லேயும் வரும். ரன்னிங் வேர் கிடையாது, இது கிராஸ் கட்டு. ஸோ நம்ம இந்த 4 நாட் இருக்கு இல்லையா, இந்த 4 நாட்லையும் நம்ம வந்து இப்போ இந்த பிங்க் கலர் வேறு ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விடணும். ஒவ்வொரு 4 நாட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட் போகுது இல்லையா, இந்த இதில் இந்த வயரை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த பிங்க் கலர் வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் வயர் இந்த ஃபஸ்ட்டு போகிற இந்த ப்ளூ கலர் வயரோடைய மெஷர் பண்ணிக்கணும். இப்படி மெஷர் பண்ணிவிட்டு இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இந்த ரன்னிங் வேர் வந்து உங்களுக்கு இப்படி கீழ் பக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வயரை இப்போ மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த வயரை வந்து நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறேன். இந்த பிங்க் கலர் வயரை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும்.
நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 நாட்டில் ஜாயின் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு நாட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கடுத்து வந்து உள்ள செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 இதுலேயும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்தடுத்து. இப்போ நான் 4 நாட்லையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பிங்க் கலர் வயரை வச்சு. இப்போது இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கணும். பிங்க் கலர் வயரை வச்சு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிங்க் கலர் வயரை இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவு வந்து நீங்கள் விடணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4 இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கடுத்த உள்ளதில் வந்து இன்னும் அடுத்த நாள்லையும் இதே மாதிரி பிங்க் கலர் வயரை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு 4 இது நம்ம பண்ணோம். அடுத்த 5ஆவது வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கணும். அதை எடுத்து பிங்க் கலர் வயர் இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 5ஆவது வயர் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இது வந்து நான் 2ஆவது நாட் ஜாயின் பண்ணுறேன். இப்போ 3ஆவது நாட் ஜாயின் பண்ணுறேன். பிங்க் கலர் வயரை வச்சு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து 4ஆவது. நாலு வயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளதை எடுத்து இந்த பிங்க் கலர் வயரில் அதை வந்து இப்படி மெஷர் பண்ணிக்கணும். அதே அளவு விட்டால் தான் நம்மளுக்கு கூட, ஏன்னா இது வந்து ரன்னிங் வயர் கிடையாது, கிராஸ் கட்டு. ஸோ அதே அளவு விட்டிங்கன்னா இந்த வயரை வச்சு நம்ம மேலே மேக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். கட் பண்ணிட்டோம். அடுத்தது அதே மாதிரி அடுத்து உள்ள 4 இது ஜாயின் பண்ணிக்கணும். ஒன்று, இப்போ 2ஆவது ஜாயின் பண்ணுறேன். மூணாவது, நாலாவது, ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த 3 இது ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்து உள்ள 4 வயர் எடுத்து இந்த பிங்க் கலர் வயர் மெஷர் பண்ணி 4 இது ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 4 வரும், இந்த இடத்துல 4 வரும். அதே மாதிரி உங்களுக்கு சைட்லையும் இப்படி 4 4 4 இந்த 12 வயர் 12, அதுக்கு தான் நம்ம வந்து பேஸ் வந்து 12 போடுறோம். அதில் எப்படி அதே மாதிரி வரும். இப்போ 4 4 4 இதே மாதிரி எல்லா இதுலேயும் 4 வயராக எடுத்து ஃபுல்லாக இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 4 வயரை எடுத்து பிங்க் கலரை ஜாயின் பண்ணதில்
நீல வாக்கில் எனக்கு 6 தடவை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் 4 வயராக. அதே மாதிரி அகல வாக்கில் வந்து 3 தடவை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் நம்ம பார்த்தோம்னா 18 தடவை உங்களுக்கு வருது. 18 தடவை நீங்கள் பிங்க் கலர் வயரை 4 நாளாக எடுத்து ஜாயின் பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எந்த வயரும் மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த மேலே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இது முடிச்சுட்டு இனிமேல் வந்து நீங்கள் வயர் எதுவும் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். இந்த நம்ம இப்போ ஜாயின் பண்ண வயரை க்ராஸ் ஆகிறது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் வயர் இருக்குல்ல, ஒரே கலர் ஒரு இந்த பிங்க் கலர் இந்த இடத்துல வந்து ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல எங்கெல்லாம் பிங்க் கலர் வயர் 2 ஜாயின் ஆகுதோ அங்கே பூராமே நம்ம வந்து ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே மாதிரி கலரில் இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கார்னர் டேர்னிங் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம நார்மலாக வந்து ரன்னிங் வேயில் வந்து கார்னர் டேர்னிங் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வரும். இது வந்து அப்படி இருக்காது. நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு கார்னர்லேயும் வரும். இது வந்து கார்னரில் க்ராஸ் ஆகிற பிங்க் கலர் வயரை நான் இப்போ எடுத்து நான் ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணுறேன். இங்கே வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிளோ எந்த ஷேப்பும் வராது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டில் மேலே போடுறதுனால இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது ஜாயின் ஆகிறது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் என்ன ஸ்டெப்னு பார்க்கலாம். இப்போ நான் க்ராஸ் ஆகிற எல்லா பிங்க் கலர் வயரையும் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக. இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ்னால், இந்த 4 ப்ளூ கலர் வயர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஒரு நாட்டும், அதுக்கப்புறம் உள்ள பக்கத்தில் உள்ளது 2 எடுத்தும் ஒரு பேசிக் நாட்டும் மேக் பண்ணிக்கணும். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 2 எடுத்து நான் வந்து ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள 2 நாட் எடுத்து நான் ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் உள்ள இருக்கு இல்லையா, இதில் 4 வயர் வரும் உங்களுக்கு ப்ளூ கலரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ப்ளூ கலர் வயர்த்து ஒரு நாட்டும், அதுக்கப்புறம் உள்ளதில் ஒரு நாட்டும் நம்ம மேக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த இருக்குல்லையா, இதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த 2 ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு 2 எடுத்து ஒரு நாட்டும், அடுத்துல 2 ஒரு நாட்டும், இப்படி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணி இங்கே வரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது ஒரு ஸ்டெப்பு, ஒரு இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் இந்த 2 இதை மேக் பண்ணிக்கலாம். இதில்
இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் ஒரு டிசைனை மேக் பண்ணிவிட்டும் நம்ம பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும். இந்த 2 வயர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நாட்டும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாட்டும் மேக் பண்ணணும். அப்புறம் இங்கே பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா பிங்க் கலர், அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நார்மல் நாட்டும் இந்த இடத்துல ஒரு நார்மல் நாட்டும் மேக் பண்ணணும். இப்போ நான் மேக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போட்டதை அந்த வயரில் நான் மேக் பண்ணுறேன். பிங்க் கலர் வயர் வந்து நம்ம மேக் பண்ணுவோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னா, உள்ளே வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து நார்மல் நாட்டில் இருக்கும், வெளியில் வந்து அந்த பிங்க் கலர் வந்து மிக்ஸ் நாட்டாக சுற்றியும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு நாட்டை மேக் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த இது பக்கத்தில் ஒரு நாட் வந்துருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு இந்த பிங்க் கலர் கிராஸ் ஆகும், ப்ளூவும் கிராஸ் ஆகும், பிங்க்கும் ப்ளூவும். அந்த இடத்துல இப்போ நான் ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மிக்ஸ் நாட் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வயர் இந்த இடத்துலையும் ஒரு மிக்ஸ் நாட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் பிங்க் கலர் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் பிங்க் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் வரும். உள்ளே வந்து உங்களுக்கு ப்ளூ இருக்கும், இதை சுற்றிலும் இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு பிங்க் இருக்கும், 2 மிக்ஸ் நாட் வரும், அப்புறம் வந்து ஒரு பிங்க் வரும். இந்த ஷேப்பில் வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வேணால் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம இதில் போட்டோம் இல்லையா, 4 வயர் போடல. ஃபஸ்ட்டு இதில் 2 வயர் எடுத்து ஒரு நார்மல் நாட் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு 2 வயர் எடுத்து நார்மல் நாட் போட்டோம் இல்லையா, அந்த இதில் நான் திருப்பி ஒருக்கா நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா, இப்படி கிராஸ் ஆகிற இந்த இடத்துல நம்ம ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்படி சுற்றியும் இப்படி பிங்க் கலர் வச்சு இந்த மாதிரி ஒரு சுற்றியும் நம்ம மேக் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு இந்த பிங்க் கலர் வயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து இந்த 2 வயர்லேயும் நம்ம ஒவ்வொரு நாட் மேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பிங்க் கலர் வயர்லையும் அதை வந்து இந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆகும். ஸோ இந்த 2 நாட்லேயும் நம்ம மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணால் இதே மாதிரி 2 மிக்ஸ் நாட் வரும். அதுக்கப்புறம் கிராஸ் ஆக உள்ள மேக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் ஃபுல் பிங்க் வரும். அதே மாதிரி தான் இப்போ நான் மேக் பண்ண போகிறேன். இப்போ அடுத்து பிங்க். அப்புறம் இந்த இடத்துல ஃபுல் பிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டிசைன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ளதும் இதே மாதிரி தான். இந்த இடத்துல ஒரு அடுத்த 4 வயரில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 வயர் எடுத்து ஒரு பேசிக் நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உள்ளது 2 வயர் எடுத்து ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும்.
மேக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மிடில் ஒரு பேசிக் நாட் மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணால் உங்களுக்கு 2 இது வரும். அப்புறம் நம்மளுக்கு பிங்க் கலர் இந்த 2 சைடு வரல பிங்க் கலர் 2 மிக்ஸ் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் நாட் இப்படி மேக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பேஸ்கெட்டுடைய எல்லா இதுலேயும் ஃபுல்லாக நீங்கள் இது வரைக்கும் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். பேஸ்லேருந்து வந்து இந்த 4 ப்ளூ கலர் வயரில் 2 ப்ளூ வயர் எடுத்து நான் ஒரு நாட் மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள 2 ப்ளூ கலர் வயர் எடுத்து ஒரு நாட் மேக் பண்ணிட்டேன். மேக் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த 2 ப்ளூலேருந்து ஒவ்வொரு வயரும் க்ராஸ் ஆகும். அந்த வயரில் ஒரு ப்ளூ கலர் நாட் மேக் பண்ணிட்டேன். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கோபுரம் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம பிங்க் கலர் வயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பிங்க் கலர் வயரும் இந்த 2 ப்ளூ வயர் வந்து உங்களுக்கு க்ராஸ் ஆகும். அப்படி நான் அந்த பிங்க் கலர் வயரை வச்சு நான் நாட் மேக் பண்ணதில் 2 மிக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. மிக்ஸ் நாட்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிங்க்கும் ப்ளூவும் 2மே சேர்ந்த மாதிரிக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ளூ சொல்லுவாங்க, இது வந்து ஃபுல் பிங்க்கு. இது வந்து 2 சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மிக்ஸ் நாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் மேக் பண்ண மாதிரியே ரைட் சைட்லையும் இந்த ஃபுல் பிங்க் நான் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பிங்க்கில் இருந்தும் நம்மளுக்கு இப்படி க்ராஸ் ஆகும். இந்த 2 வயருமே க்ராஸ் ஆச்சு. அதில் நான் மேக் பண்ணதில் 2 மிக்ஸ் நாட் கிடச்சிருக்கு. 2 மிக்ஸ் நாட் கிடச்சல இந்த சைட்லேருந்து ஒரு பிங்க் வரும், இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு பிங்க் வரும். இந்த இதில் மேக் பண்ணதில் ஃபுல் பிங்க் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கோபுரம் மாதிரி தெரியுது. இந்த ப்ளூவை சுற்றியும் உங்களுக்கு ஒரு பிங்க் வந்து ஒரு பார்டராக டிசைன் மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைன் வர்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிங்க் கலர் வயரையும் நம்ம 4 வயர் ப்ளூ விட்டுட்டு அப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்காகத்தான் இதே மாதிரியே நான் வந்து எல்லா பேஸ்கெட்டுடைய எல்லா பக்கமுமே நான் வந்து இதே பேட்டர்னில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பார்த்தீங்களா, எந்த ஒரு வயருமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இதே மாதிரி தான் உள்ளே வந்து உங்களுக்கு ப்ளூ வரணும், அதை சுற்றிலும் உங்களுக்கு ஒரு பிங்க் வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பேஸ்கெட் வந்து பிஸ்கெட் நாட் அடுத்து மேக் பண்ணணும். அதனால் இந்த பிஸ்கெட் நாட் மேக் பண்ணுறதுக்கு 4 வயர் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த 4 வயர் கிராஸ் ஆகுது இல்லையா, லெஃப்ட் சைடில் 2 வயர் கிராஸ் ஆகுது, ரைட் சைடில் 2 வயர் கிராஸ் ஆகுது. இந்த 4 வயர் எடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். பிஸ்கெட் நாட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ லெஃப்ட் சைடு கிராஸ் ஆகிற 2 வயரை இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிக்கிட்டு ரைட் சைடில் க்ராஸ் ஆகிற இந்த வயருக்குள்ளே ஃபஸ்ட்டு வயர் அதை எடுத்து லெஃப்ட் சைடு 2 வயர் மடக்கிருக்கோங்க, அதில் வந்து இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் 2 வயரை எடுத்து இப்படி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. மேலே எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி போடும்போது நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துலலாம் கேப் இருக்கக்கூடாது. அப்படி கேப் இருந்தால் இந்த பேஸ்கெட் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம சுற்றின வயரை எடுத்து இந்த 2 லூப்லேயும் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்புறம் அந்த 2 லெஃப்டில் 2 வயர் நம்ம மடக்கணும் இல்லையா, அந்த வயரை இப்படி கீழே இறக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் க்ராஸ் ஆகிற லாஸ்ட் 4 வயருக்குல அதை எடுத்து இந்த 2 லூப்லையும் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த 2 வயரை மேலே எடுத்து விட்டுக்கோங்க. மேலே எடுத்து விட்டுட்டு இந்த நம்ம லாஸ்ட்டாக இப்போ சுற்றணும் இல்லையா 4வது வயர், அதை வந்து இந்த 2 லூப்லையும் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்ஸை எல்லா பக்கமும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பிஸ்கெட் நாட் கிடச்சிருக்கு. கிராஸான 2 வயரில் எடுத்து 4 வயரில் நாம் இப்போது ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த பிங்க் கலர் வயர் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பிங்க் கலர் வயரையும் ரைட் சைடில் உள்ள பிங்க் கலர் வயரையும் இந்த 2 வயரும் கிராஸ் ஆகிற இந்த 2 வயரில் வந்து ஒவ்வொரு நார்மல் நாட் நம்ம மேக் பண்ணிக்கணும். பிங்க் கலர் வயர் எல்லாமே நம்ம வந்து நார்மல் நாட் தான் மேக் பண்ணிக்கணும். ப்ளூ கலர் வயரை வந்து ஃபுல்லாக பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். இப்போது பிங்க் கலர் வயர் எடுத்து கிராஸ் ஆகிற இந்த 2 வயர்லையும் ஒவ்வொரு நார்மல் நாட் நான் மேக் பண்ணிக்க போகிறேன்.
அதுக்கப்புறம் அடுத்த இப்போ லெஃப்ட் சைடில் எப்படி மேக் பண்ணுமோ அதே மாதிரி ரைட் சைடில் உள்ள பிங்க் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இந்த கிராஸ் ஆகிற இந்த 2 வயர்லேயும் நம்ம ஒரு நாட் மேக் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் வயர் வந்து மேலே வரைக்கும் நல்லா சரியாக வரும். உங்களுக்கு பேஸ்கெட்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் பிஸ்கட் நாட் மேக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பிங்க் கலர் வயர் வச்சு 2 நாட்டும், ரைட் சைடில் பிங்க் கலர் வச்சு 2 நாட்டும் மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 2 வயரும் இந்த இடத்துல 2 பிங்க்குமே உங்களுக்கு கிராஸ் ஆகும். இந்த இடத்துல ஒரு நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். உள்ளே வந்து பிஸ்கெட் நாட் இருக்கும். இப்படி சுற்றியும் உங்களுக்கு உள்ளே வந்து ஃபுல் ப்ளூ கலரில் ஒரு பிஸ்கெட் நாட் கிடைக்கும். சுற்றியும் ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து மேக் பண்ணணும். இப்போ அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இந்த கிராஸ் ஆகிற 4 வயரில் நம்ம வந்து ஒரு பிஸ்கெட் நாட் மேக் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடு வயரை மடக்கிட்டு ரைட் சைடு வயரை அது மேலே அப்படி சுற்றி எடுக்கணும். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகிற வயர் இருக்குல்ல பிங்க் கலர், அதை வச்சு இந்த கிராஸ் ஆகிற இந்த 2 வயரில் ஒரு நார்மல் நாட் மேக் பண்ணிக்கணும். ஒன்று, அப்புறம் இது வந்து 2. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் அந்த ப்ளூ கலர் வயர் வந்து கிராஸ் ஆகும் இந்த 2 வயருக்கு மேலே. அதை எடுத்து நம்ம ஒவ்வொரு நாட் மேக் பண்ணோம்னா 2 மிக்ஸ் நாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக 2 பிங்க்குமே ஒரு இடத்துல கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு மிக்ஸ் நாட், அந்த இடத்துல நம்ம நாட் மேக் பண்ணால் ஒரு ஃபுல் பிங்க் கிடைக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பிஸ்கெட் அதை சுற்றியும் ஒரு ஃபுல் பிங்க், அதே மாதிரி தான். அதே மாதிரி இருக்கிற அடுத்த கிராஸ் ஆகிற இந்த 4 வயர் எடுத்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மடக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். ஓரளவு நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் லைனில் நான் கிராஸ் ஆகிற 4 ப்ளூ கலர் வயர் எடுத்து பிஸ்கட் நாட் மேக் பண்ணியிருக்கேன். அதை சுற்றிலையும் பிங்க் கலர் வயரில் நார்மல் நாட் மேக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு வயரையும் நான் மிஸ் பண்ணாமல் நான் மேக் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லைனில் நார்மல் நாட் மேக் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில். அதை சுற்றிலையும் பிங்க் கலரில் பார்டர் மாதிரி நார்மல் நாட் வருது.
செகண்ட் லைனில் பிஸ்கட் நாட் கிராஸ் ஆகிற 4 வயர் எடுத்து பிஸ்கட் நாட் மேக் பண்ணியிருக்கேன். அதை சுற்றிலும் வர்ற பிங்க் கலர் வயர் எடுத்து நார்மல் நாட் மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கிராஸ் ஆகிற ப்ளூ கலர் வயர் எடுத்து 4 ப்ளூ கலர் வயர் எடுத்து ஒரு பிஸ்கட் நாட்டும் அதை சுற்றியும் பிங்க் கலரில் நார்மல் நாட்டும் மேக் பண்ணணும். அதே மாதிரியே அடுத்தடுத்து நீங்கள் மேக் பண்ணணும். மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் எல்லாமே கூட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருகி முடிச்சிட்டேன். மொத்தம் 8 பிஸ்கட் நாட் கிடச்சிருக்கு. ஃபைனலாக வரும்போது நான் வந்து நார்மல் பேசிக் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. பிஸ்கட் நாட் போட்டிருக்கிறதுனால கூட வந்து நல்ல ஸ்டிஃப்னஸ் நல்லாயிருக்கும். திங்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். உள்ள குச்சி சொருகிட்டு போட்டிருக்கிறதுனால திங்ஸ் ஏதாவது வச்சாலும் உங்களுக்கு ஆடாமல் அசையாமல் அப்படியே நிற்கும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இதுக்கு நான் டாட் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னர் வயராக 4 அடியில் 6 வயரும், அவுட்ரு வயராக பிங்க் கலரில் 10 அடியில் 1 வயரும், ப்ளூ கலரில் 10 அடியில் 1 வயரும் 2 வயர் வச்சு டாட் ஹேண்டில் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே அசையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வயர் வச்சு கட்டி வச்சுருக்கேன்.